இந்த மாதிரி ஒரு அழகான நினைவுகளுக்காக தான் நான் ஹாஸ்டல்ஸ்லாம் நான் ரொம்ப சூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்க பாக்குற வீடியோ நான் இந்தியா சுற்றி உலா வரும் பயணத்துல எபிசோட் 69. ஒரு வழியா மணாலிக்கு இந்த குழந்தைங்க என்ன டிராப் பண்ண அப்புறம் ஹாஸ்டலுக்கு போலாம் தான் யோசிச்சேன். பட் ரொம்ப நாளா இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த மணாலி மால் ரோடெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி என்னதான் இருக்குது நானும் போய் பார்க்கலான்னு இருந்தேன். போன அப்புறம் தான் தெரியுது எப்பவுமே போல ஒரு நார்மல் மார்க்கெட் தான். என்ன விலை மட்டும் அதிகமா இருக்கு. ஆனா இதே பொருள் டெல்லியில வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். எடுத்துக்காட்டு நான் ஒரு ஆடைகள் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ் பேண்ட் சேர்த்து ஒரு 700 ரூபாய் கேட்டு சொன்னாங்க. நம்ம அம்மா கத்து கொடுத்த பார்கெயின் ட்ரைனிங் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு எப்படியோ பொழைச்சிக்கிட்டேன். ஒரு 400 ரூபாய்க்கு எப்படியோ வாங்கிட்டேன். அதே ட்ரெஸ் இங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் சொன்னாங்க என்கிட்ட. சரி நம்ம அந்த பார்கெயின் ஸ்கில்ஸை காமிக்கலான்னு பார்த்தா வெளியே ஜாவ் அப்படின்ட்டானுங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ண நண்பர்களே, எந்த மார்க்கெட் எந்த ட்ரெஸ் கடை இது எங்க போனாலும் பெண்களுக்கு தான் முதல் உரிமை போல. அவ்வளோ ட்ரெஸ் அவங்களுக்கான விஷயங்கள் தான் ஃபுல்லாவே இருக்கு. பசங்களுக்கு இம்மா தூண்டு வச்சிருக்காங்க. அடுத்தபடியா நம்ம பிரியமான ஜாங்கிரியை வாயில விட்டுட்டு நாளைக்கு அட்டல் டனல் போலான்னு கேப்ல விசாரிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு நல்லா சுகத்தை கொடுத்துட்டு தம்பி கால் மசாஜ் பண்ணிக்கிறியாப்பா கேட்டேன். இவ்வளவு ஆசையை கொடுத்துட்டு நான் வேணான்னு சொல்லுவேன். பண்ணிட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். மசாஜுக்கு 150 ரூபாய். இந்த டைம்ல எனக்கு தேவையான விஷயம் ரொம்ப கொடுத்த 150 ரூபாய்க்கு மேலேயே செம்மையா பண்ணி விட்டாரு. நல்லா இருக்குங்க. நண்பருக்கு ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஹாஸ்டல்ல ஒருத்தருக்கு இன்னைக்கு பர்த்டே. எல்லாரும் காசு போட்டு ஒரு கேக் வாங்கணும். அந்த பர்த்டே பர்சன் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவருக்கு எங்களை யாருன்னு தெரியாது. எல்லாரும் இங்க வந்து தான் சந்திச்சோம். இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் ஹாஸ்டல்ல தான் கிடைக்கும். எல்லாரும் சந்தோஷமா கேக் வெட்டிட்டு அன்றைய நாளை முடிச்சுக்கிட்டோம். எல்லாரும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.